தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் திலகபாமா சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறார் என அக்கட்சியின் மூத்த தலைவரும் பொதுச் செயலாளருமான வடிவேல் ராவணன் குற்றம் சாட்டி இருக்கிறார். தொடர்ந்து பாமகவில் நிலவி வரும் உட்கட்சி குழப்பங்கள் தொடர்பாக நிறுவனர் ராமதாஸ் குறித்து திலகபாமா சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதற்கு வடிவேல் ராவணன் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், வடிவேல் ராவணனின் அறிக்கை என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அந்த கட்சியுடைய பொருளாதார திலகபாமாவை விமர்சித்து தற்பொழுது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். குறிப்பாக திலகபாமா எல்லா நிலையிலும் சரியான முடிவெடுத்த ஐயா அவர்கள் தற்பொழுது தவறான முடிவெடுத்திருக்கார் என்றும் இது ஒரு ஜனநாயக படுகொலை என்று ஒரு பொருளற்ற முறையில சிறுபிள்ளைத்தனமாக ஐயா மீது அவர் குற்றம் சாட்டியிருப்பதாக இவர் விமர்சித்திருக்கார். திலகபாமா கட்சிக்கு நேற்று வந்தவர் என்றும் பாமகவின் கொள்கை கோட்பாடுகள் பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியாது என்றும் இவர் விமர்சித்திருக்கார். கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி மேற்கொண்ட போராட்டங்கள், பேரணிகள, பொதுக்கூட்டங்கள்ல இவர் கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். இவர் கட்சியில் பலரை பதவியிலிருந்து நீக்குவதற்கும் மருத்துவர் ராமதாஸ் மூலம்தான் இவர் பதவி பெற்று வந்ததாகவும் இவர் விமர்சித்திருக்கார். இந்த விமர்சனத்தை இவர் திரும்ப பெற வேண்டும் என்றும் அதே நேரத்தில் இவர் கட்சியிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை திலகபாமா மீது அந்த கட்சியுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய வடிவேல் ராவணன் வைத்திருக்கார். ஏற்கனவே அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையே நடைபெறக்கூடிய அந்த பிரச்சனையில் திலகபாமா கருத்து கூறியதற்கு எதிர்கருத்தாக அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் தெரிவித்திருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.